இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாட்டியா? யாராவது வந்துருக்கின்ற போறாங்க. சாமி 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 எப்படியாவது கட்டிடணும். ஓகே, அடுத்து பார்த்துக்கலாம். விட மாட்டேன்டே, விட மாட்டேன். தண்ணி குடிக்கிறியா? குடி. இப்ப மிஸ்ஸே ஆகாதே. இந்த பக்கமும் யாரும் வரலையே. கடவுளே கடவுளே கடவுளே, எப்படியாவது கட்டி சொல்லிய. நான் வரேன். என்னடா இது? படி தாண்டா பத்தினி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்னடா தாலியை தாண்டற பத்தினியா இருக்காளே. பாலா, இது உன் காதலுக்கு வந்த சோதனை. விட்டுறாத. எப்படியாவது இதுல ஜெயிச்சி ஆகணும். கமான் வர ஏறி. ஏன் அழுவுற? இங்க பாரு ஐயா, வாழ்க்கை தலையெழுத்து எப்படி இருக்குது. யோ, இணைய தாலி நீ கையில வச்சிட்டு இருக்க, இன்னும் கட்டல. அவ கட்ட விட்டா தானே சகல. உள்ள கதவை சாத்திட்டு அந்த வெளி விழுக்கிறா. சகலன்னு உன்னை எல்லாம் எதுக்கே கூட வச்சிருக்க? வந்து காப்பாத்துன்னு பார்த்தா சகல குறும்புடி கிண்டல் வேற பண்ற நீ. சகல, காதல்லையும் சரி வாழ்க்கையிலயும் சரி ஒரு சில அடிகள் விழத்தான் செய்யும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டாதான் நம்ம நினைச்சதை அடைய முடியும். இதெல்லாம் சும்மா ஆரம்பம் தான். போக போக செத்துருவ. செத்துருவனா? இல்ல, செட் ஆயிடுவ. சரியாயிடுவ. செட் ஆயிடுவேன், செட் ஆயிடுவேன். பரவாயில்லையே, இவ்வளவு அடி வாங்கி தெம்பாதான் இருக்க. ஆமா. ஐயோ ஆமா. யோ, என்ன நொன்ற? காலையே போட்டாலோ? சரி, கவலைப்படாது. கோடாளி தேல இருக்கு, நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன். உட்கார் உட்கார். அட்டி வெளுத்திருப்பா போல. அடிபட்டுல. சரி 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 சரி, ஒண்ணு இல்ல. என் பொண்டாட்டி தேவையில்ல, பப்ளிக்ல ஒரு அடியில் விட்டுருவா. கடவுளே, இப்ப இங்க இருக்கிறதா இல்ல இந்த வீட்டை விட்டு போறதா? சோதனை மேல சோதனையா குடுக்கறிய. தாலிய கட்டாம விட மாட்டேன்டி, விட மாட்டேன். எச்சரிக்கையா இருக்கணும்யா, இல்லனா உங்களை நம்பி இருக்கிற ஜனம் எல்லாம் ரோட்டுக்கு வந்துரும். கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. ஐயோ, ஆஹா, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த நல்ல மகராசனுக்கு போய் இப்படியெல்லாம் நடக்க போகுது. அப்பா, அவன் ஏதோ குடுகுடுப்புக்காரன், உளறிட்டு போறான். நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்கப்பா. அப்பா, அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. அப்பா, ஷோ, நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தான். இந்த குடுகுடுப்புக்காரன் வந்து குட்டையை குழப்பிட்டான். ஐயோ, இனி எப்படி இவர் மனசை மாத்துறது? இவரோட வீக்னஸ்லயே அடிச்சுட்டானே. அந்த குடுகுடுப்புக்காரன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான். அப்பா சொல்லுமா. அந்த அக்ரிமெண்ட். இந்த வீட்டு மகராசன் கோடியில வாழ்ந்தாலும் இப்ப எடுக்க போற முடிவுல சிக்கல் வரப்போகுது, சிக்கல் வரப்போகுது. எனக்கு மனசுக்கு சரியா படலையம்மா. என்னப்பா, அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதெல்லாமா நம்புறீங்க? ஆமாம்மா, ரொம்ப தப்பா இருக்கேம்மா. குடுகுடுப்பக்காரன் சொன்னா
ஓரளவுக்கு சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்பா, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? அவன் ஏதோ ராத்திரியில தண்ணிய போட்டுட்டு வந்து உளறி இருக்கான். இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அவர் அப்படி தப்பா சொல்லணும்னு என்ன இருக்கு? யாரோ எவரோ அவங்க சொன்ன வாக்கு தப்பாதும்மா. போங்கப்பா. அப்ப நீங்க எனக்கு இந்த உதவியை பண்ண மாட்டீங்கல்ல? இத்தனை நாளா எனக்கு பிசினஸ் வச்சு கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா? நான் காலத்துக்கும் உங்க கம்பெனில ஒரு எம்ப்ளாயாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னம்மா? அப்பா, நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உதவி செய்யலப்பா, என் பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு ஒரு பொண்ணை பெத்து இவ்வளவு சொத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? ஆ? எனக்கு கூட ஆகாத சொத்து எதுக்கு? சரிம்மா, கையெழுத்து போடுறேன். தேங்க்ஸ் பா. ஆபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சிட்டு வந்து சைன் பண்றேன். கிளம்பலாமா? வாங்க போலாம். மது, தப்பா எடுத்துக்காதம்மா. குடுகுடுப்புக்காரன் சொன்னதும் இப்ப நடந்த ஆக்சிடென்ட்டும் அடுத்தடுத்து தடங்களா இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் இப்ப வேண்டாமா? அப்பா, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த அக்ரிமெண்ட் வேணாம். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிரு. வேணும்னா இன்னும் 2 மாசம் கழிச்சு வேற ஏதாவது பிசினஸ்க்கு நான் பணம் கொடுத்து உதவுறேன். இந்த பிசினஸ் வேணாமா, விட்டுரு. ஐயோ அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நீ எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் இனி நான் ஒத்துக்க மாட்டேமா. ஹலோ, சொல்லு மது. மாறா, நைட்டு ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டுக்கு வந்தான். சரி, 5 10 கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? ஐயோ, அது இல்ல, அந்த ஆளு குறி சொன்னாரு. அப்போ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. இந்த அக்ரிமெண்ட்ட ஒரு 3 மாசம் தள்ளி வைக்கலாம்னு சொல்றாரு. படிச்ச ஃபேமிலி தானே நீங்க, இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு? ஐயோ, நான் தான் சொன்னேன்ல, எங்க அப்பா இதெல்லாம் கொஞ்சம் நம்பக்கூடிய ஆள் தான். நல்லா நம்பினா இருப்போ. நீ ஏதா பேசி பாத்தியா? முடியவே முடியாதுங்கிறாரு. சரி, வெய். டேய், என்னடா? நிம்மதியா சோறு திங்க விடுறாங்களா? என்ன? கை கழுவிட்டு வரேன். டேய், என்ன ஆச்சு? வா சொல்றேன்.